ஒன் பஞ்ச் மேனோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 ஓட எபிசோட் 5. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த போடி காரு ஏதோ ஒரு இடத்துக்குள்ள பூந்துட்டு இருப்பான். இன்ட்ரோடரா? இது ஒரு மிஷினோ இல்லைன்னா லிவிங் பீயிங்கோ கிடையாது. ஒருவேளை இது மான்ஸ்டரா ஜாயின் பண்ண வந்திருக்கா, இல்லைன்னா ஹீரோ அசோசியேஷன் ஸ்பையா தெரியலையே. ஆனா யாரா இருந்தாலுமே தனியா வர்றது ரொம்ப ஆபத்தானது. என்னோட சூப்பர் ஸ்பிரிட் சென்ஸ் எபிலிட்டிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியுது. டேய், இந்த வழியில எவனோ ஒருத்த வாரான், அவனை போய் என்னென்ன பண்ணுங்க. மான்ஸ்டரா இருந்தா மட்டும் இங்க கூட்டிட்டு வாங்க. அதே சமயம் எங்க சைட்டமா வீட்டுக்கு வருவானுங்க. எவ்வளவு நேரம்டா தூங்குவ? எந்திரா. மத்தவங்க எல்லாம் நேத்தே வீட்டுக்கு போயிட்டானுங்க. நீதான் மயக்கம் போட்ட. நைட்டு ஃபுல்லாவா தூங்குவ? சரி, போறப்ப அங்க ஒரு குப்பை இருக்கு, அதை மட்டும் எடுத்து போட்டு போயிடறேன். ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கு. ஆனா நல்லா இருக்குடா. எந்த ஒரு கார் சவுண்டும் கிடையாது, பீப்புள் சவுண்டும் கிடையாது. நான் மறந்தே போயிட்டேன். இது கோஸ்ட் டவுன்ல ஜி சிட்டில ஏற்கனவே மான்ஸ்டர் அப்படிங்கிறது பயங்கரமா அட்டகாசம் பண்ணிச்சு. வாழவே முடியாத அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருந்துச்சு. ஆனா சைட்டாமா இங்க இருக்கிறதுனால பக்கத்துல எங்கேயுமே மான்ஸ்டர் இல்ல போல இருக்கு. ஒரு எலி குண்டுக்குள்ள பூனை ஒரு கதை தான். ஆனா அதை மட்டும் நம்மளால நம்ப முடியாது. எல்லா எனிமீஸும் ஒன்னா சேர்ந்து கரெக்டான டைமை பார்த்து உட்காந்துருப்பானுங்க. இவன் இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். கிங்கு வந்துட்டீங்களா? உங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன இது உங்க சட்டையில? ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் அடிச்சு நவுத்துனீங்களா? என்னைய மன்னிச்சிருங்க, நீங்க நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலுமே அசோசியேஷன்ல உங்களுக்கு கூப்பிடுறாங்க. போவோமா? எப்படி அது நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? கேப்டன், நான் அமைச்ச கேப்டன் அப்படிங்கிற பயங்கரமானவன் அவன்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஆனா நைட்டு முழுக்க உட்காந்து பார்த்துட்டேன், ஒரு சிக்னலுமே வரல. ஆபரேஷன்ல ஃபெயில் ஆயிட்டானுங்களா? ஃபுல்லாவே செத்துட்டானுங்களா? அப்படி இல்லைன்னா ஈஸியா தோத்துருப்பானுங்களா? ஆஹா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு மண்டியை பிச்சுட்டு உட்காந்துருப்பான். நீங்க என்ன தூங்கவே இல்லை போல இருக்கு. நீ வந்துட்டியா? அவங்க எல்லாம் தோத்துட்டானுங்க. நான் பர்சனல் அனுப்புவாங்க, எல்லாம் தோத்துட்டானுங்க. ஒருவேளை ஹீரோஸ் அந்த மாதிரி எதுவும். இங்க பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு உங்க பையனை திரும்ப கொடுக்குறோம். நீங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குமா? பாத்தியா, என் பர்சனல் டைம் எல்லாம் செத்து போயிட்டானுங்க. ஒருவேளை உங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா உங்களை நம்புறதுக்கு நான் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒருவேளை நீங்க எல்லாம் நடிக்கிறீங்களா? சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என் பையனை காப்பாத்து. யாரை வேணா அனுப்பி எவ்வளவு பணம் வேணா தரேன், சொத்தையை கூட எழுதி தரேன். யாருக்குடா அவன் பணம் வேணும்? பணம்லாம் என்னாச்சும் வீக்கா இருப்பான், அவனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடையாது. கரெக்டா சொன்னடா. எவனுக்கா நாடி நரம்பு ரத்தத்திலேயே தைரியம் ஊறி போயிருக்கோ அவனுக்கு பணமே தேவைப்படாது. நீ என்ன வேணா நடந்துட்டு போ. லாஸ்ட்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் நிலைப்பானுங்க. ஒரு வேலை பண்றீங்களா? நீங்க எல்லாத்தையும் என் கையில விடக்கூடாது. அவங்கள அடிச்சு துவைக்கிறேன். இது ஒரு ரெஸ்கியூ மிஷினா இல்லைன்னா நான் உள்ளார வாங்கி ஏற்கனவே அடிச்சு துவைச்சிருப்பேன். மான்ஸ்டரோட ஐட்டவுட்டை காலி பண்ண போறோம். இது என்ன பெரிய வேலையா? நான் இந்த சொட்டர் மேல சத்தியமா சொல்றேன், என்னோட பிரிசனர்ஸையும் அந்த பையனையும் கண்டிப்பா காப்பாத்துவேன். அவங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாருங்க, அடிச்சு நவுத்த போறோம். அப்படின்னு நீங்க டீமா ஃபார்ம் பண்ணி இருப்பானுங்க. இந்த மாதிரி லாலிபாப் வச்சிருக்காங்க. இவ வந்து சைல்டு எம்பரர். அதுக்கு பின்னாடி இருக்கிறவன் யாருன்னா சூப்பர் அலாய் டார்க் சைன். அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிறவன் அட்டாமிக் சாமுராய். அதுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஆஃப்கோர்ஸ் டாட்சுமாக்கி டொர்னடோ ஆஃப் டெரர். அண்ட் அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான பிளாசியா, அவன் பேரு பிளாசி பிளாஸ். அதுக்கு பின்னாடி இருக்கவன் தின்னுட்டு இருக்கான, அவன் வந்து பிக்காடு. அது பக்கத்துல இருக்கிறது ஆஃப்கோர்ஸ் புரிபடி செய்வான். அதுக்கு முன்னாடி இருக்குது ஜாம்பி மேன். சோ இவங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா போற போக்குல இவங்களை பத்தி பேச முடியுமான்னு தெரியல. அதுக்காக இப்ப அவங்க பேர்லாம் சொல்லிட்டேன். இதுதான் கோஸ்ட் டவுனோட மேப்பு. இங்க எக்கச்சக்கமான ஓட்டையில எக்கச்சக்கமான இதெல்லாம் கிடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒன்னா போக முடியாது. நம்ம ஒன்னா பண்ணதானே ஒன்னா இருக்க முடியும். சீக்கிரமா வேலையை முடிக்கலாம்ல. இல்ல நீ தப்பா சொல்ற. நம்ம ஒன்னா ஒருவர் தான் அவங்க எதிர்பார்த்துருப்பானுங்க. அப்படி மட்டும் வந்தோம் எல்லா இடத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம மாட்டிப்போம். இதுக்காகவே பிரத்யேகமா நான் ஒரு லொகேட்டர் வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க அவனை கண்டுபிடிச்சிட்டாலோ இல்ல நீங்க ஏதாச்சும் ரிஸ்க்ல இருந்தா கூட இதை நீங்க அழுத்தலாம், எங்களை கூப்பிடலாம். அது மட்டும் கிடையாது, சப்போர்ட் பண்றவனுங்க வெளியில இருப்பானுங்க. எந்த ஒரு மான்ஸ்டர் தப்பிச்சு போக முடியாது. இந்த தடவை மான்ஸ்டர்லாம் வெளில வந்து மனுஷங்க அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் நமக்கு தேவை கிடையாது. வெளியில நான் அமைச்ச டீம் அப்படிங்கிறது டைகர் லெவல் 30 ஈஸியா சமாளிச்சிருவானுங்க. பொபிக்கு அதுக்குள்ள இழுத்துட்டியாடா? ஆமா, அவங்க முக்கியமானவங்க இல்லையா? பிளிஸர்ட் ஆஃப் ஹெல் பார்த்தோம்னா ஒரு நல்ல பேட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அப்படி இருக்கிறப்ப இங்க பாரு, அவளை ஏதாச்சும் டேஞ்சர் இருக்குன்னு நினைச்ச தேவையில்லாத விஷயம் உனக்கு புரியுதா? புரிஞ்சதா? சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொபிக்கை நான் எடுத்து விட்டுறேன். என்னப்பா டாரோ, குட் மார்னிங். விளையாட போலாமா? காப்பாத்துங்க நீ காப்பாத்துன்னு கதறிட்டு இருப்பான். ஹீரோஸ் காப்பாத்த வரதான் போறானுங்க. ஆனா அது உனக்கு கிடையாது தம்பி. அங்க உள்ள உட்காந்துருக்கான அவனுக்கு மட்டும்தான். நீங்க மாட்டிருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதே சமயம் காரை வந்தது வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்களே, அந்த டீமை காட்டுவானுங்க. இவங்க தேவையில்லாம தான் பேசிட்டு இருப்பானுங்க. ஐ மீன் காரை வந்து நிறைய பேர் அடிச்சிருப்பானோ, ஸோ அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. கதறிட்டாரோ, நல்லா கதறு. அப்படியே தேனி செய்ய மாட்டா பாயுதுரா. எதுக்காக இதெல்லாம் சரிங்க?
எது எதுக்காக இதை செய்யறேன்னா, டேய் நம்ம மாஸ்டர்ரா. எனக்கு என்னமோ இந்த மனுஷங்க கூட சண்டை போடணும், மான்ஸ்டருக்கு ஜெயிக்கணும், மான்ஸ்டருக்கு ஒன்னா இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு தேவை ரத்தம், கதறல், இது மட்டும்தான் எனக்கு தேவை. அது ஒன்னி அடிக்கிறப்ப கொய்யால அப்படி இருக்கும் பாரு. டக்குன்னு செவுத்து உடைச்சிட்டு காரை வருவோம். பின்னாடி அப்படியே கத்தி திருப்புறப்ப அடுத்த செகண்ட் அவ்வளோதான், ராயல் ரீப்பரோட ஜோலியை முடிஞ்சிருச்சு. அவன் தலை அப்படியே அந்த இடத்துல பறக்குமா. கண்ணு, காது, மூக்கு, வயிறு, கை, காலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தண்ணியை வெட்டி எடுத்துருவான். பெரியவரை நீங்க வந்துட்டீங்களா? தம்பி அழுதது போதும், வெளியில போலாமா? என்னடா இவன் பேண்டேஜ் கடையா வச்சிருக்கான், இத்தனை பேண்டேஜை போட்டு வச்சிருக்கான். இங்க பாரு, இந்த தடவை நீ காப்பாத்திட்டேன், இன்னொரு தடவை நீ காப்பாற்ற மாட்டேன். ஆமா, நீங்க எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா நானும் ஒரு மாஸ்டர் தான்டா. இந்த வாட்டி சில பேர் அட்டாக் பண்ண வருவானுங்களா, அவங்கள பிடிச்சி அடிச்சு விட்டுருவான். அடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள சாப்பிடவே ஆரம்பிப்பான். என்ன இன்னத்தை தின்னுட்டு இருக்கீங்க? நீங்க தின்றதை பத்திலே எனக்கு வாந்தி வருது. இப்ப என்ன சண்டை போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் எப்படி தின்னா எதை தின்னா என்ன? நம்ம அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்குது. அவங்க ஏதோ வேலையில இருக்கானுங்க. எந்த ஒரு மாஸ்டருமே நம்மளை தேடி வராது. அது நான் எப்படி சொல்றது, ஒரு பையனும் கூட இருக்கான், அவனையும் சேர்த்து காப்பாத்துவோமா? ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவான். ஏய் தம்பி இங்க பாரு, எனக்கு அதுக்கெல்லாம் வேலை கிடையாது, உன்னைய காப்பாத்தே பெருசு. ஒழுங்கா டேய் டாரோ, திரும்பாம அப்படியே பொறுமையாவா. பின்னாடி பார்த்தா தண்டி கிட்டத்தட்ட ஒரு 25-30 அடி ஒண்ணு வந்து நிக்கும், நாய் மாதிரி இருக்கும். அது அப்படியே வாயை திறக்க புகை அப்படியே பறக்குமா. என்னோட இதயம், என்னோட ஸ்கின்னு எல்லாமே துடிக்குது. இந்த மாட்டம் ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது. இது கூட சண்டை போடுறத என்ன வந்தாலும் அவாய்ட் பண்ணி ஆகணும். டாரோ அது எந்த வேலையுமே ப்ரோவோக் பண்ணாத, பொறுமையா பின்னாடி வா, பொறுமையா அப்படின்னு பொறுமையா வந்துருவானுங்க. டக்குனு ஒருத்த வந்து உடைப்பானா, இன்னொருத்த வந்து சொருவா வருவான். இந்த ட்ரில் மிஷின் மட்டும் இருக்கிறவன அப்படியே பிடிச்சி அடிக்கிறான போறப்ப திடீர்னு சுடு தண்ணியை ஊத்தி விட்டுருவானுங்க. கேரா உன்னைய பத்தி தானே பெருசா பேசிட்டு இருந்தாரு. இவன் யாருன்னா சவரேட்டு, இவனோட டிசாஸ்டர் லெவல் அப்படிங்கிறது டீமன். இவங்க எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு அடுத்து ஹீரோஸ் தான் மேட்ரு. இவன் யாருன்னா அல்ட்ரா மூவ்ஸ். அப்கோர்ஸ் இவனுமே டீமன் லெவல் டிசாஸ்டர். உனக்கு திமுரு கொஞ்சம் ஏறி போச்சு, அடக்குனா சரி வந்துடும். இவன் யாருன்னா நார்மல்னு சொல்லிட்டு இவனுமே டீமன் லெவல் தான். சாவ ரெடியாடுறா அப்படியே அந்த ட்ரில் பண்ணி என்ன பண்ணுவானா, சுத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பானா. என்னால தண்ணியோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் தண்ணியில குளிச்ச, இப்ப ஆசிட்ல குடிக்கிறியா? என்னை வச்சு எக்கச்சக்கமான பரிசோதனை பண்ணிருக்கானுங்க. ஒவ்வொன்றுமே என்னை வித்தியாசமா அஃபெக்ட் பண்ணி நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டும் பயங்கரமா மசிலுமே ஏற்றி கொடுத்துருக்கு. 10வது குறைக்கு என்னோட ஆர்கன்ஸோ என்னோட அவுட்டர் ஸ்கின்னும் எந்த ஒரு சின்ன அடிப்பட்டாலுமே உடனே ரீஜெனரேட் பண்ணுடா. இந்த போட்டு பயங்கரமா வந்துகிட்டே இருப்பானா, போடா அங்கிட்டு அப்படின்னு சென்டர்ல ஒரு அடிச்சடிக்க அவ்வளவுதான், நஞ்சு போயிருவான். என்னப்பா தம்பி ஆசிட்ல குளிக்க ரெடியா அப்படின்னு வேகமா வர கையை சுத்தி ஒரு அடிச்சடிக்க அவங்க செட்டெல்லாம் உடஞ்சு போயிரும். இந்த போட்டு இந்த எலி என்ன பண்ணும்னா குத்தலான்னு வருமா, என்ன அவசரம் அப்படின்னு ஒரே பிடிக்க வந்த சாக்கு அதை பிடிச்சு சுத்தி வெட்டும். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்ட்ராங்கரா மாறிக்கிட்டே இருக்காரு. ஹீரோன்டர்னு சொன்னது சரியாதான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, நாங்க 3 டீமன் லெவல் த்ரெட்டு அப்படி இருப்ப உன்னால சமாளிக்கவே முடியாது. இந்த லெவல் மெக்கானிசம் எல்லாமே கியோரோ தனியா உருவாக்கப்படுறது. அப்படி இருக்கிறப்ப அது விளையாட்டு கிடையாது கண்ணா. லெவல் ஆச்சு இதாச்சு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நான் டிராகன் லெவல் த்ரெட்டுடா. டிராகனா நல்லா காமெடி பண்ண. எங்க மான்ஸ்டர் அசோசியேஷன்ல அந்த லெவல் த்ரெட்டெல்லாம் இருக்கானுங்க, எங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆமா நீ என்ன இன்னும் ஜெயிச்ச மாட்ட பேசிட்டு இருக்க? என்னப்பா சண்டே ஆரம்பிச்சிருவோமா? அந்த ட்ரில்ல பிடிச்சி ஒரு விடுவானுங்க பாருங்க. இந்த போயிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அது மேல தண்ணி அடிச்சு விடுவான். சரியான ஸ்பீட்ல வர அசால்ட்டா தட்டி விட்டு, என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்ட்டு. டம்மால் டுமின்னு ஒரு சவுண்டு வர, திரும்ப பார்த்தா அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்கும். ட்ரில்லு மாட்ட போனவன் ஏதோ பல்லு குத்துற குச்சி மாதிரி வந்திருப்பான். ரோவர் டேய் ஏடா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இங்கே வந்திருக்கானா? ஏண்டா அது ஒரு நாய் தானே. அது நாயா இருந்தாலும் டிராகன் லெவல் த்ரெட்டு, அது வாயை பொண்ணு பவர்ஃபுல்லா ஒரு பிளாஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதோட டிசாஸ்டர் லெவல் அப்படி இது டிராகன்ல இருக்கும். இது என்னன்னா ஓவர் கிரவுண்ட் ரோவரு. இது என்ன இளவுடா, இது வேகமா எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. என்னோட தண்ணியை நான் மேக்சிமமா அடிச்சு ஊத்துறேன். என்னை பத்தி கவலை இல்ல, எனக்கு ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி இருக்குடா. அவ்வளவுதான், அவங்க 2 பேருமே காலி. வேகமா ஓடிட்டு இருப்பான் இவன் ஒரு பக்கெட்டு. இதான் எடுக்கமா, என்னடா இது சிக்னல் வேற கிடைக்கல. டாக்டர் குஷினோ ஜெனஸே ரிப்பேர் பண்றாரு, டிவி ரிப்பேர் பண்ண மாட்டாரா?
இந்த பூட்டை அந்த இடத்துல உடச்சி நவுத்திருக்கோம். நம்ம காரவா எதுக்குள்ளே உடச்சு வந்துட்டு இருப்பான். தம்பி கிளம்பு, இதுதான் டிராகன் லெவல் டிசாஸ்டரா? நீ ஏன்டா இங்க நின்றுகிட்டே இருக்க? நான் உன்னை ஒரு தடவை காப்பாத்திட்டேன், மறுபடியும் அப்படிலாம் காப்பாற்ற முடியாது, நீ கிளம்பு சொல்லிட்டு இவன் மட்டும் கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் ஓடுறத பார்த்து இதை நான் அப்படியே திரும்பி அப்படி மறுபடியும் பவரை போலான்னு வருமா, டக்குன்னு ஒரு அடியை போட்டு அங்க என்ன பாக்குற, நான் இங்க இருக்கிறேன். டேமிட், ரொம்ப பக்கத்துல இருக்கு. நான் செத்த சோடா குடிக்கணும் போல இருக்குது. நான் ஈரோஸ் கூட மான்ஸ்டர் மாதிரி சண்டை போடுன்னு தான் சொன்னேன். ஆனால் நான் மான்ஸ்டர் ஆகணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது. இதுலேருந்து என்னால் சர்வே ஆக முடியாது. நான் செத்தது எல்லாத்துக்கும் அந்த சின்ன குழந்தை தான் காரணமா? எப்படி இந்த மாடம் முடிஞ்சிச்சு? நான் செத்துட்டேன், இது முடிஞ்சிச்சு. அந்த போட்டு 10-15 ஃப்ளோரை உடச்சி நான் ஊற்றிட்டு இருக்கோம். அந்த இடத்தையே ஒரு மார்க்கமாக மாற்றி வச்சிருப்பானுங்க. அங்கே ஒரு துணி பறக்கும். ஆனா இவ்வளவு அடி வாங்கியுமே நம்ம காரை அங்க அப்படியே கண்ணு ஓட நிப்பான். வயிறுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ரத்தம் பீச்சுக்கிட்டு தெரிக்கும். இது சும்மாவே இருக்காது, மறுபடியும் பிளாஸ்டா போட்டுக்கிட்டே இருக்கும். வர எல்லாத்துலயுமே பயங்கரமா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அங்கிட்டு ஓடு இங்கிட்டு போட்டு அங்கிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடமே பார்த்தோம்னா ஒரு பேட்டில் ஃபீல்டரே மோசமா மாறி இருக்கும். நம்ம காராவால ஒண்ணுமே பண்ண முடியாது. சிலதெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிப்பான். இவங்க போற சண்டையில மேல இருக்க இடம்லாம் உடஞ்சி சதறிட்டு இருக்கும். எப்படியோ அதுகிட்டே தான் தப்பிச்சு மேல ஏதோ ஒரு இடத்த பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். நாயே, நான் இங்க இருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு குத்து. ஆனா அது பாட்டா அசால்ட்டா விளையாண்டுட்டு இருக்கும். இது என்னோட மொத்த பவரையும் அந்த ஒரு ஸ்ட்ரைக்ல வச்சிருந்தேன். டக்குன்னு அவன் காலை பிடிச்சி இங்கிட்ட ஒரு அடி அங்கிட்ட ஒரு அடி அப்படியே தலையில போட்டு அது மொத்த பிளாஸ்டிங்கும் டைரக்டா அவன் மேல இறக்கும். 10 இல்ல 15 இல்ல 20ன்னு 25 வழியா உடச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த டாக் அடிச்ச அடியில இந்த இடம் மட்டும் கிடையாது, மேல இருக்க சிட்டியுமே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா மேல போயே ஆகணும். ஆனா எப்படி? நான் தான் இங்க மாட்டிட்டு இருக்கேனே. பயங்கரமா இருக்குது, அற்புதமா இருக்குது. நான் நினைச்சதோட நீ ரொம்ப பயங்கரமா இருக்க காரோ. இதெல்லாம் நீ தோக்க மாட்டேன்னு கண்டிப்பா தெரியும். நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அவன் பவரை போட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருப்பான். சைக்கிக் பவரா? என்ன தைரியம் இருந்தா என்னை வேவு பார்க்க ஒருத்தவங்களை அனுப்புவ சொல்றா. இந்த போட்டி நவர கூட முடியாது. கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லா மாறி இருக்கீனா, அடுத்ததால நீ தான். கொஞ்ச நேரம் பேசுவோமா? இவன் பேர் என்னன்னா கியோரோ. இவனுமே பார்த்தோம்னா டிராகன் லெவல் டிசாஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி வந்த சாப்டர்ல ஒரு போனஸ் சாப்டர் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா நம்ம காரோ சைட்டாம அடிச்சிருப்பால, அப்போ வந்து காட்டுவானுங்க. என்ன அந்த புக்கு? ஹீரோஸை பத்தின புக்கா? இவன் மட்டும் வச்சு சொன்னா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன். ஆமா, அவனுக்கு நான் யாருன்னு தெரியுமா? தம்பி, அந்த புக்கை கொஞ்ச நேரம் தாங்களேன். என்னடா இது, என் பேரே இல்லை. யார் அவரு? மிஸ்டர் கொஞ்சம் எந்திரிங்க. டே தம்பி ஒரு நிமிஷம் அந்த புக்கு கூட. சைட்டாமா, இது உனக்கு இருக்கும், சீக்கிரட்டா இருக்கும், ஓகேவா? யாரா அவன்? சோயா, இதுதான் இந்த போனஸ் சாப்டர். மற்றபடி ஒன்றும் பெருசா இருக்காது. லவ் யூ so much.